விநாயகனே வினை தீர்ப்பவனே வேத முகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் குருவே சரணம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்னு சொல்ல முடியாது. 5 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு சொல்ல முடியாத துக்கம், தொண்டையை அடைக்குது, கவலை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் யோசிக்கவே முடியல. யோசிக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன். அவ்வளோ துயரம், சொல்ல முடியாத துயரம் மனுஷங்களால் எனக்கு ஏற்பட்டது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்ல முடியல. சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு அழுகை தான் வந்தது. அழுதேன். நான் ராத்திரியும் பகலும் அழுவேன். தூக்கமே இருக்காது எனக்கு. அதை நினச்சி, எனக்கு இந்த சம்பவங்களை நினச்சி மனுஷங்க எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க. அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் தூக்கம் இல்லாமல், சாப்பாடு சரியாக பிடிக்காது எனக்கு. ரொம்ப கவலை, அப்படியே மயக்கம். எனக்கு ரொம்ப உடம்புலேயும் ரொம்ப உபாதைகள் ஏற்பட்டு போச்சு. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொல்ல முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ சரி என்ன பண்ணலான்னுட்டு எனக்கு அப்போ சாமி நம்பிக்கையும் எனக்கு குறைய ஆரம்பிச்சிது. நல்லா சாமி கும்பிடுவேன் நான். சாமியை கும்பிட்றதும் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிது. இருந்தாலும் அடுத்த நிமிஷம் சாமியை நம்பிக்கை விட மாட்டேன். நான் கும்பிட ஆரம்பிச்சுப்பேன். எல்லா தெய்வத்தையும் நான் வணங்குவேன். அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டம் சொல்ல முடியாத அவ்வளோ பெரிய துயரத்தை எனக்கு சேர்ந்தது. நான் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் பேரன் வந்தான். என்கிட்ட முருகரை பற்றி சொன்னான். இது மாதிரி முருகரை நீ கும்பிட்டு போகிறாயா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்புறம் சரி முருகரை கும்பிட்டு பார்க்கலாம். நான் முருகரை முதல்ல ரொம்ப கும்பிட மாட்டேன். நான் எல்லா தெய்வத்தையும் வணங்கும் போது ஒரு முருகா சரணம்னு சொல்லுவேன். அது மட்டும் தான் சொல்லுவேன் எப்பவுமே முருகர்கிட்ட. அப்புறம் சரி முருகரை பற்றி நீ கும்பிட்டு போகிறாயான்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், விளக்கு ஏற்றி 5 மணிக்கு விளக்கு ஏற்றி, காலையில் 5 மணி வெளியே கிளம்புற விளக்கு ஏற்றி கும்பிட ஆரம்பித்தேன். சரி இந்த தூக்கத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அப்புறம் முருகரை நான் கும்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் கும்பிட ஆரம்பித்த உடனே மனசு இருந்தாலும் சஞ்சலத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் கும்பிடுவோம், நம்பிக்கை, ரொம்ப நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை முருகரை 24 மணி நேரமும் நினைக்க ஆரம்பித்து சரி கும்பிட்டு பார்க்கலாம். அது ஒரு சின்ன பையன் சொன்னான் கூட, குழந்தை. அவன் பேச்சை கேட்டு நான் கும்பிட ஆரம்பித்தேன். கும்பிட்டு ஒரு 10-11 நாள் விளக்கேற்றி நான் கும்பிட ஆரம்பித்த உடனே என் பேரன் லீவில் வருவான், என் கூட இருப்பான், தங்குவான். ஆனால் அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி அவன் இல்லை, என் கூட இல்லை. நான் 5 மணிக்கு எப்பவும் போல் ஒரு விளக்கேற்றி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறேன். கும்பிட ஆரம்பித்த உடனே ஒரு குரல் வருது. அவன் படுத்திருப்பான், என் கூட படுத்திருப்பான். அப்போ அந்த இடத்துலேருந்து அவன் படுத்த இடத்துலேருந்தே குரல் வருது. ஆயா அப்படின்னு ஒரு குரல், ஒரு சவுண்டு தான் வந்துச்சு. ஒரே குரல், ஆயா அப்படின்னு சவுண்டாக. ஆனால் நான் சாமி கும்பிட்டுன்னு இருக்கேன். அதுக்கே சாமியை கும்பிட்டுன்னு இருக்கேன். நான் சாமி ரூமில் சாமியை கும்பிட்டுன்னு இருக்கேன். அப்போ ஆயான்னு ஒரு குரல் கூப்பிட்றான். இது யார்? நம்ம அர்ஷன். அவன் இல்லையே, கூட இல்லை, அவன் என் கூட இல்லை, அவன் இல்லை. ஆனால் பார்த்தா குரல் வருது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். வீடு பூரா நிசத்தமாக இருக்குது. வெளியிலேருந்து சவுண்டு வருது வாய்ப்பே இல்லை. கதவு சாத்திட்டா வெளி சத்தம் எதுவும் கேட்காது, சவுண்டே இல்லை, அமைதியாக ஆயிடுச்சு வீடு. எந்த பக்கம் பார்க்குறேன், திரும்பி பார்க்குறேன், எங்கேயும் எந்த சவுண்டும் இல்லை. வெளியிலேயும் நடமாட்டம் யாருமே இல்லை. ஏன்னா பனி நேரம், யாரும் வெளியில் அவ்வளோ சீக்கிரம் வரல. வெளியிலேருந்து சவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அக்கம் பக்கமும் இல்லை, யாரும் இல்லை, சவுண்டு கொடுக்கல. நான் அதையும் பார்த்தேன், நோட் பண்ணி பார்த்தேன், வெளியிலேருந்து சவுண்டு வருதானே, இல்லை. சரி நான் அழுது அவ்வளோ தூரம் நான் 10 நாளும் கும்பிட்டதுனால அந்த 11 நாள்
குள்ளே அந்த மாதிரி ஒரு இது எனக்கு கிடச்சிது அனுபவம். அப்படி ஒரு எனக்கு அவ்வளோ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முருகர் வந்து சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஆயான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ தான் நினச்சேன், நான் இருக்கேன் ஆயா உனக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. சரி, முருகர் இருக்கார் நம்ம கூட, நான் கஷ்டத்தை வாங்கிக்குவார், நம்பிக்கை, அவரை வந்து இனிமேல் கும்பிட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் இன்னும் நல்லா தீவிரமாக அந்த 10 நாளும் தீவிரமாக தான் கும்பிட்டேன். அதுக்கு தான் அந்த பதில் கிடச்சிது, அந்த பதில் கிடச்சிது எனக்கு. அப்புறமும் இன்னும் ரொம்ப தீவிரமாகிடுச்சு எனக்கு. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லும்போது ஆச்சரியப்பட்டாங்க எல்லோரும். இந்த 11 நாளுக்குள்ளே இது மாதிரி வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கு உனக்கு, முருகர் இருக்கார் உனக்கு ஒரு துணையாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி திரும்பியும் இன்னும் நல்லா பக்தியாக கும்பிட ஆரம்பித்தேன் அவரை. அதே சிந்தனையே 24 மணி நேரமும் எனக்கு இருக்கும். நடமாடிக்கின்னு எனக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கால் வலி, எனக்கு கால் ரொம்ப வலிக்கும். ஆனாலும் அவர் பேரை சொல்லிக்கினே இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கிறேன் தனியாக. வேறு என்ன பண்ணுறது, வேலை செய்தானே ஆகணும், உட்காந்துருக்க முடியாது நம்ம. அவர் பேரை சொல்லும்போது அந்த வலியெல்லாம் பறந்து போகுது. அவ்வளோ ஒரு கரிசனமாக நான் அவரை பேரை சொல்லின்னு நடமாடிக்கின்னு செஞ்சிகிட்ருக்கேன். மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. சும்மா துக்கம் ஒரு பக்கம் இருக்காது, அப்பப்போ வந்துட்டு போவோம். சொல்லி அழுது அவரை நினைக்கும் போது அது ஒரு மனசில் ஒரு உற்சாகம் கிடைச்சி நான் பாட்டு நடமாடிக்கின்னு செஞ்சுன்னு இருக்கேன். அதுதான் உண்மை, சத்தியம். தெய்வத்தை வந்து நம்ம யாரையும் தீங்கு நினைக்காம, நமக்கே தீங்கு நினச்சாலும் அவங்கள விட்டு தள்ளிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கின்னு நம்ம கடவுளை கும்பிடும்போது தீமையாட்டு தான் போவோம். நன்மை நினைக்கிறவங்க நன்மை தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுத்துக்காட்டு எனக்கு. தீமை நினைக்கிறவங்கள யாரும் வந்து நேசிக்கிறது கிடையாது. அதனால் அவங்கள வெறுக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளை நம்பினா கைவிடப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை, சத்தியம். இது நடந்த கதை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நடந்ததை தான் சொல்கிறோம், அனுபவிச்சதை. இது பொய் கிடையாது, இது உண்மையான வாக்கு, சத்தியமாக சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.